என்ன கிளாஸ் போல போறதே இல்லையா? போறியா? முடியலையா? அப்படியே இங்க வந்திருக்க. என்ன முடியல உனக்கு? ஜுரம் இருக்கா? நேற்று சாயந்தரம் வருதா? நேற்று சாயந்தரம் வந்துச்சு. கடைக்கே முடியும். சாப்பிட்டியா? கடையில் என்ன சாப்பிட்டேன்? பள்ளிக்கூடத்துக்கு போகாத சிறுவனை அழைத்து அன்போடு கண்டித்த மாவட்ட ஆட்சியர். ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போல, என்னாச்சு, எந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறேன்னு அடுக்கடுக்கா கேள்விகளை எழுப்புனதோட படிப்பு முக்கியம் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காங்க. கால்நடைகளுக்காக நடந்த விழிப்புணர்வு முகாமில் கள ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் அருணா அவர்கள். புதுக்கோட்டை அடுத்து இருக்கக்கூடிய திருமலைராய சமுத்திரம் ஊராட்சியில கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கால்நடைகளுக்காக விழிப்புணர்வு முகாம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கோமாரி நோய் தடுப்பூசி திட்ட முகாமையும் துவக்கி வச்சிருக்காங்க. இந்த விழால மாவட்ட ஆட்சியர் அருணா அவர்கள், புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவராஜா ஆகியோர் இந்த மாதிரி பல அதிகாரிகள் கலந்துக்கிட்டு கோமாரி நோய் தடுப்பூசி திட்ட முகாமை துவங்கி வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இதுல நூற்றுக்கணக்கான கால்நடைகளை வளர்க்குறவங்க கால்நடைகளோடு அங்க வந்து பங்கு பெற்றிருக்காங்க. அப்போ அந்த விழால ஒரு குட்டி பையனுமே தன்னுடைய அம்மா கூட வந்து மாடுகளை பிடிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த மாடுகளுக்கு தடுப்பூசி போடுறதுக்காக வந்து நின்றுட்டு இருக்கும் போது இதை கவனிச்ச மாவட்ட ஆட்சியர் அந்த சிறுவனை அழைச்சு, இங்க வா, ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போல, ஏன் படிக்கல, என்ன ஆச்சு உடம்புக்கு அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த சிறுவனை அன்பா கண்டிச்சதோட படிப்பு முக்கியம் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காங்க. மாவட்ட ஆட்சியருடைய இந்த செயல் பலரையும் நிகழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.